வணக்கம். எல்லாரும் அசோக் சார் இது நன்றிலாம் சொன்னாங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். நானும் மிஸ்ஸஸும் எங்கே இருந்தாலும் ஒரு தனியாக கிளம்பிடுவோம். ஃபஸ்ட் டைம் இதான் ட்ராவல்ஸில் வருது, இதான் ஃபஸ்ட் டைமு. 2 பேரும் ஒரு ட்ரெயினில் இது புக் பண்ணிவிடுவோம். இது ட்ரெயினோ இல்லை ஏரோப்ளைனோ புக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பத்ரிநாத் கேதார்நாத்லாம் போயிருந்தோம். அப்போத்துலேருந்து அவளுக்கு ஒரு இது எப்படியோ முக்திநாத் போகணும், பசுபதிநாத் போகணும், இன்னும் 2 நாத்து இருக்கு, அந்த நாத்தை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு இன்ஸ்டாகிராமில் இவருடைய விளம்பரம் இருந்தது. ஜனவரி மாதம் நினைக்கிறேன். அப்போதுலேருந்து தோணுறா முக்திநாத் போகணும்னு. எனக்கு முட்டி 2 காலம் முட்டி வேதனை, 2 காலம் முட்டி வலி. நடக்க உட்காந்தா எழுந்துக்க முடியாது, எழுந்தா உட்கார முடியாது. அப்போது எனக்கு ஒரு பயம், நம்ம முக்திநாத்லாம் போயிட்டு வந்தால் என்ன கஷ்டப்படுவோமோ தெரியலைன்னு. டாக்டர் ஒரு நீ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் செய்யலை. எப்படியும் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன ரொம்ப தூரம் நடக்க போகிறீங்க, ஒரு 2 கிலோமீட்டர் நடப்பீங்க, தேவையானு கூட கேட்டாங்க சில டாக்டர்ஸ்லாம். எப்படியோ அது ஒரு தனி இது. அந்த முக்திநாத் போகும்போது நான் வாக்கிங் ஸ்ட்ரீட்லாம் கூட கொண்டு வந்தேன். நடக்க முடியுமா, இல்லை குதிரை, அது குதிரைனா ஒரு போனி தான், கழுதை தான், கழுதிலே ஒரு ரகம் அதில் போக முடியுமா இல்லை. ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது குதிரையில் போயிட்டு. ஏதனத்தில் போயிட்டு 2 காலம் வீங்கி போச்சு. 2வது அது குதிரையை நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். 2வது டோலிக்கு தான் போகணும். சரி பார்ப்போம், டோலியில் போனால் இல்லைனாக்கா நடந்து போகலாம் தான் வாக்கிங் ஸ்ட்ரீட் கொண்டு வந்தேன். வாக்கிங் ஸ்ட்ரீட் கொண்டு வந்து நான் மேலே போயிட்டேன். முக்திநாத்தை தரிசனம் பண்ணியாச்சு. நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சுது. சார் ஒரு நல்லா கோஆப்ரேட் இருந்தார், ரொம்ப ஜோவியலாகவும் இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஜோவியலாக தான் இருந்தாங்க ட்ரிப்பில். அப்புறம் சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் ட்ரிப்பு காஷ்மீர், ஜாலி ட்ரிப். காஷ்மீர் இல்லை காஷ்மீரும் லேவா ஒரு ப்ரோக்ராம் போட்டிங்கனாக்கா சொல்லுங்கள் சார், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அது ஜாலி ட்ரிப்பாக தான் இருக்கணும். அங்கே போயிட்டு அமர்நாத் போகணும், அந்த கத்தரா போகணும்லாம் சொல்லக்கூடாது. மேடம் சொல்லக்கூடாது, பார்த்துடுங்க. ரொம்ப ஜாலியாக தான் இருந்து, ரொம்ப ஃபன்னியாக இருந்து. இது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. சாச்சா, நம்ம அசோக் சாரு, அந்த குக்கிங் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தது. 2வது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி ஒரு குணம் இருக்கும். சில பேர் சட்டு முன்கோவம் வரும், சில பேருக்கு இது எல்லாத்தையும் அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. முன்கோவம் இருக்கிறவங்களாம் கூட குறைச்சிட்டாங்க. சில பேருக்கு அந்த கடக்குன்னு ஒரு இந்தியில் ஒரு வாட்டர் அப்படியே ஸ்டிக்காக, அந்த கடக்கு ஃப்ளெக்சிபிள் ஆக்குனது இந்த டூர் நினைக்கிறேன் எல்லாரையும். ரொம்ப தேங்க்ஸ் சார்.